வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎல்பின்னு பார்த்தோன்னா ஒரு 5 டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியம். இது என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் உள்ள ஜோனுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, அப்படி அப்ளை பண்ண எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சராக இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CB2க்கு எவ்வளோ பேரை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா நம்மளுக்கு வேகன்சிஸ் வந்து ஜோன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. CB2க்கு வந்து எவ்வளோ பேரை கால்ஃபர் பண்ணுவாங்க 1லேருந்து 2க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் மார்க் CBT 1க்கும் 2க்கும் வந்து ஈச் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக CBT 1ல் வந்து கட் ஆஃப் மார்க் ப்ரீவியஸாக எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வச்சாங்க அப்படின்றத பார்த்தா இந்த வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஒரு கணிப்புக்கு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் எதை வச்சு இவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கூப்பிட்றப்ப CBT 2 அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரி டெஸ்ட் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்றப்ப எதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ், அதாவது சைக்கோமெட்ரி டெஸ்ட்டுக்கு அதிக வெயிட்டேஜா இல்லை CBT 2ல் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்குது அதில் வந்து அதிக வெயிட்டேஜா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சராக இந்த வீடியோவோட முடிய போகுது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக டாப் டு எண்டு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க, எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் மெடிக்கல் டெஸ்ட் தான் ரொம்பவே முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமமாக தான் இருக்குது. ஸோ அந்த மினிமமாக நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஜோன் வைஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன், எல்லாத்துமே போடல. ஓகேவா? எல்லாமே போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஒரு சில ஜோன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், நமக்கு தேவை சென்னை மட்டும்தான். ஓகேவா? ஸோ அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சி 238. இது வந்து கேட்டகரி வைஸாக பிடிச்சிருக்காங்க, கேஸ்ட் வைஸாக. ஓகேவா? அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா 57 அன்ரிசர்வ்டு, SC வந்து 33, ST 15, OBC 29, EWS 14, ஓவரால் 148 வேகன்சி. ஓகேவா? சரி, இப்போ இந்த 148 வேகன்சி இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2220 பேர் கூப்பிடுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ரவுண்டு இன்ட்டு 15, ஃபஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அது வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா எவ்வளோ வேகன்சி வருதோ அந்த வேகன்சி அந்த அளவு வந்து பீப்புளை செகண்ட் ரவுண்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஈச் ஜோனுக்கும் அதே ரூல் தான். இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 238 வேகன்சி இருக்குது. செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா 3570 பேர் கூப்பிடுவாங்க. 238 இன்ட்டு 15 போட்டிங்கன்னா இவ்வளோ பேர் வரும். ஸோ இவ்வளோ பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த 3570 பேர்லேருந்து ஃபில்டர் பண்ணி சில பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லேருந்து மெடிக்கலுக்கு சில பேர் ஃபில்டர் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 238 வேகன்சிஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 3570 பேர் கூப்பிட்றாங்களே செகண்ட் ரவுண்டில், அப்போ அதிகமான வேகன்சிஸ் உள்ள இடத்துல நான் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஒரு போஸ்டிங் வரும்ல, 3570 பேரை நான் ஒருத்தால வர முடியாதா அப்படின்னு கேட்கலாம். கட் ஆஃப் மார்க் எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கட் ஆஃப் மார்க் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கட் ஆஃப் மாறப்போகுது. இப்போ வந்து 3570 பேருக்குன்னா வைங்களேன், 238 வேகன்சிஸுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ 3770 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதிக பேர் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அங்கே கட் ஆஃப் கம்பல்சரி அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜோன் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்டிவ் ஜோன்ஸ் வருதோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்பயுமே சேஃப் ஜோனாக இருக்கும். இது என்னுடைய ஒரு சஜஷன் தான். இல்லை நீங்கள் வந்து பெங்களூர் தான் அப்ளை பண்ண போகிறேன், கொல்கட்டா அப்ளை பண்ண போகிறேன்னா அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன் நான் அப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும். சரி, ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஓவரால் எவ்வளோ எக்ஸாம் நடக்க போகுதுன்னா 75 மார்க் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து மினிமமாக எவ்வளோ மார்க் எடுக்கணும்? ஜென்ரலாக இருந்தால் 40%, 70 40% எவ்வளோ 30 மார்க் எடுக்கணும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 75ல் 30% மார்க் எடுக்கணும். எவ்வளோ 22.50 மார்க் எடுக்கணும். SC வந்து 30% மார்க், அதாவது 22.50 எடுக்கணும். ST வந்து 25%, 18.72 மார்க் கம்பல்சரி ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃப் மார்க் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? மினிமம் குவாலிஃபைங் மார்க்கே வந்து 18, 22 தான் இருக்குது. கட் ஆஃப் மார்க்கு சென்னை சொன்னு பாருங்கள், அன்ரிசர்வ்டு 47 தான், SCக்கு 45, STக்கு 39, OBCக்கு வந்து 26.70. ஸோ இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஓகேங்களா? ஸோ 75 கொஸ்டினில் நீங்கள் வந்து ப்ராப்பராக அக்குரிசியாக ஒரு 40 கொஸ்டின் போட்டாலே கம்பல்சரி நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் எரரே இல்லாமல் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 1/3 வந்து எரர் இருக்குது. ஸோ எரரே இல்லாமல் பண்ணிங்கன்னா கம்பல்சரி மினிமம் குவாலிஃபைங் மார்க்கும் எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கட் ஆஃப் மார்க்கும் எடுத்துடலாம். சரியா? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 2018 நடந்த ALPயில் வேகன்சிஸ் அதிகம். அப்படி வேகன்சி அதிகமாக இருக்கப்போ கட் ஆஃப் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வேகன்சி கம்மியாக இருக்குது, இதை விட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதனால் எந்த அளவுக்கு அக்குரிசியாக நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு CBT 1ல் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரி, CBT 1ல் பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க? 2220 பேர் கூப்பிடுவாங்க. ஓகேவா? சரி,
இப்போ கட் ஆஃப் மார்க்கில் எதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான். எந்த அளவுக்கு வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்தும் கட் ஆஃப் மார்க் டிட்டர்மெண்ட் ஆகும். சப்போஸ் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் மார்க்கு கம்மியாக இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு கொடுப்பாங்க, நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அதே தான். இப்போ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி, 148 வேகன்சி, 2220 பேர் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து 148 இந்த 2220 பேரே வந்து அப்பியர் ஆகலை, 148 வேகன்சிக்கு வந்து ரொம்பவே கம்மியான பேர் தான் அப்பியர் ஆகிறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கு கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ அதிகமான பேர் வந்து அப்பியர் ஆகிட்டாங்கன்னா கம்பல்சரி கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்டட் ரேஷியோ. நான் எப்போ சொன்னேன், இன்ட்டு 15 நம்பர் ஆஃப் வேகன்சி இன்ட்டு 15. ஓகேவா? ஸோ இதை வச்சு இப்போ 2220 பேர் தான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்பியர் ஆகிறாங்கன்னா மற்ற ஜோனை விட நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? சரி, கட் ஆஃப் மார்க் எப்படி டிட்டர்மின் பண்ணுறோம் அப்படின்றது 4 பாயிண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CB2க்கு வந்துட்டீங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டோம், CB2க்கு வரீங்க. CB2 வந்து பார்ட் A இருக்குது, பார்ட் B இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டுத்துலேயும் மினிமம் குவாலிஃபைங் மார்க் கம்பல்சரி எடுக்கணும். நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 40% மார்க்கு நீங்கள் எடுக்கணும், மினிமம் குவாலிஃபைங் மார்க். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 25% எடுக்கணும், 100க்கு 25%. ஓகேவா? இதுவே ஓபிசி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30% மார்க் எடுக்கணும் 100க்கு. ஓகேவா? இது மினிமம் குவாலிஃபைங் மார்க். அப்புறம் பார்ட் பியிலும் மினிமம் குவாலிஃபைங் மார்க் இருக்குது, 75 மார்க்கு. அதான் வந்து உங்களோட கோர் ரிலேட்டட் படிக்கணும். ஓகேவா? இந்த 75 மார்க்கில் ஆல் கேட்டகரி எவ்வளோ, 35% கம்பல்சரி நீங்கள் எடுக்கணும், மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்னென்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60.26 இருக்குது. அதுக்கப்புறம் 55.32 வந்து ஓபிசி, எஸ்டிக்கு 46.24, எஸ்டிக்கு வந்து 31.84. இது வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் CB2க்கு பார்த்தாச்சு. சரி, CB2 முடிஞ்சிருச்சு, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து CBAT சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று விடுவாங்க. சரியா? நீங்கள் யாரெல்லாம் இதை பாஸ் பண்ணீங்க இந்த ஜோனில் இருக்கோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆவீங்க. இதுக்கு ஒரு PDF தனியாக விடுவான், இதுக்கு ஒரு PDF தனியாக விடுவான். ஓகேவா? இந்த எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகிட்டீங்க CB2வில் பாஸ் பண்ணதுக்கப்புறம். இதில் வந்து ஆல் கேட்டகரியும் மினிமம் மார்க் எவ்வளோ இருக்குன்னா 42 மார்க் எடுக்கணும். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் மொத்தம் 4 சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மினிமம் மார்க்கு 42. ஈச் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லையும் நீங்கள் 42 மினிமம் மார்க் கம்பல்சரி எடுத்து ஆகணும். ஓகேவா? சரி, ஃபைனலாக வந்து இதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். எப்படி அவங்க வந்து இந்த ரிசல்ட்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, CB2 இதோட மார்க்கு ப்ளஸ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு இதனோட மார்க்கு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து CBT2 அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. இதில் என்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, இப்போ CBT2வில் வந்து பார்ட் A பார்ட் Bன்னு இருக்கா, பார்ட் ஏன்னு ஒன்று இருக்கும், பார்ட் பின்னு இருக்கும். ஆனால் பார்ட் பியில் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும், அது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்கோர் பண்ணவே தேவையில்லை. எவ்வளோ, 26.75 மார்க் எடுத்தாலே போதும். பார்ட் ஏல தான் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா 70% மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பார்ட் ஏல, அதை தான் இவங்க வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. பார்ட் பியில் நீங்கள் எடுக்கிற மார்க்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. 70% மார்க் பார்ட் ஏல எடுக்கிற மார்க்கை தான் இவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும். ரொம்பவே போட்டு நீங்கள் இந்த ட்ரேட் அட்வான்ஸ் அதாவது கோர் ரிலேட்டடுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. இந்த 100 மார்க்கு நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேவா? இது வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 70% மார்க் வந்து பார்ட் ஏல இருந்தால் எடுக்கிறான். தெளிவாக புரியுதில்ல? ஸோ 30% மார்க் எதுலேருந்து எடுக்கிறான், இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு கூப்பிடுவான். ஓகேவா? சரி, ஃபைனலாக வந்து ப்ரீவியஸ் இயரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்ரிசர்வ்டு 57.76 மார்க் எடுத்திருந்தா கூப்பிட்டாங்க. ஓபிசிக்கு 55.63 மார்க் எடுத்திருந்தாலே கூப்பிட்டுருந்தாங்க. எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 50.76. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CBT1 பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறம் CB2 வரும். CB2வில் வந்து பார்ட் A பார்ட் Bன்னு இருக்கும். இந்த பார்ட் A தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா 70% மார்க் இதை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இதை மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே போதும். சரியா? அதனால் இதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு நடக்கும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு ப்ளஸ் இந்த பார்ட் ஏல எடுத்த மார்க் ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவான். இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஃபைனலாக போஸ்டிங் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்னு கூட வைக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி பார்த்தாச்சு.
ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, ஓகேவா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் வந்து வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட தேவையில்ல. நமக்கு எப்பயுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்தால் கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இப்போ இங்கே இருக்கவங்களாம் இங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இங்கே கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டான், ஓகேவா? ஏன்னா அவன் ஜோன்லேயே வேக்கன்சிஸ் நல்லா தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஜோனில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரி கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் இருக்கும், எல்லாமே பாஸ் பண்ணலாம், சரியா? ஸோ அடுத்தடுத்து வந்து ஏஎல்பி பார்த்தினா வீடியோஸ் வந்து நான் போட்டே வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவோட 7500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிகே புக்ஸ் ஒன்று இருக்குது. அதனுடைய பிடிஎஃப் நான் வந்து டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா அது வீடியோ போட முடியுமான்றது தெரியல, ஏன்னா எப்படி கொஷின்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ மேக் பண்ணலான்னு நினச்சேன். காப்பிரைட்ஸ் வருமா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அதனால் டேரெக்டாகவே நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த செலெக்ஷன்ஸ் ப்ராசஸில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க் நான் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ.